படம் வந்தாலும் படம் இல்லைனா தளபதி தான் எப்படியா இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணி தான் ஆகும் எப்படியா இருந்தாலும். ரிலீஸ் இருந்தாலும் சரி புது படமாக இருந்தாலும் சரி. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ தளபதிக்காக பார்க்குறோம் எல்லாருமே. ப்ரோ வசூல் வரதோ இல்லையோ ப்ரோ, நாங்கள் விஜய்க்கோசரம் பார்ப்போம் ப்ரோ. எங்கள் சிஎம்கோசரம் நாங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். மதீனா படம் மாதிரி பட்டாசு வெடிக்கலாம் பிளான் போட்டுக்கிறேன், சீட்லாம் உடைக்கலாம் பிளானை போட்டிருக்கேன். நான் பார்க்கணும். ஆன்லைனில் விட்றேன்றாங்க. இப்போ போய் கேட்டேன், நீங்களே போய் கேட்டிங்கன்னு வைங்கண்ணா, ஆன்லைனில் விட்றோம் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்க, மண்டபத்துக்கு போயிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக, மண்டபத்தில் போய் வாங்கிக்கோங்கன்றாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசினா ஆமாம் நான் காலையில் 9 மணிக்கு சொன்னேன், இப்படி மாற்றி மாற்றி பேசினா ரொம்ப டல்லாக தான் இதில் போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் தரேன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையிலேருந்து வந்து வெயிட் பண்ணோம், இதுவரை டிக்கெட்டே தரல. திங்கக்கிழமை சொன்னாங்க, திங்கக்கிழமை வெயிட் பண்ணோம். இன்றைக்கி காலைல 9 மணி சொன்னாங்க, 9 மணி இன்னும் 12:30 12:30 மணி நிற்கும், அதோ இன்னும் நின்றுட்டு தான் இருக்கோம். இப்போ அப்படி போய் லாஸ்ட்டில் 2:30 மணி சொல்லியிருக்காங்க. 2:30 மணிக்கு தருவாங்களா தரலையே என்னன்னு தெரியல எங்களுக்கு. மாற்றி மாற்றி பேசுகிறாங்கண்ணா. இப்போது ஆன்லைனில் விட்றேன்றாங்க. இப்போ போய் கேட்டேன், இப்போ நீங்களே போய் கேட்டிங்கன்னு வைங்கண்ணா, ஆன்லைனில் விட்றோம் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்க, மண்டபத்துக்கு போயிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக, மண்டபத்தில் போய் வாங்கிக்கோங்கன்றாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசினா ஆமாம் நான் காலையில் 9 மணிக்கு சொன்னேன், இப்படி மாற்றி மாற்றி பேசினா ஏதோ அவர்லாம் வந்து நேற்று நைட்லேருந்து நிற்கிறாரு, காலையில் 5 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்களாம் பாவம் இல்லையாண்ணா? நாங்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் எல்லாருக்குமே தளபதியை பார்க்க கட்சி ஒரு படம் அவள் தான், இனிமேட்டு பார்க்க முடியாது. டிக்கெட்டு கிடச்சாலே ஒரு செலிப்ரேஷன் தானே எங்களுக்கு, அதுவே கிடைக்கணும்ண்ணா. என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. அது போனால் எக்ஸாமுக்கு இது நாங்களே வந்து நின்று வரோம், எங்கள் வீட்டுக்கு போனாலே என்ன ஆக போகுதுன்னு தெரில. கொஞ்சம் பார்த்து எதனா பண்ண சொல்லுங்கண்ணா, உங்களால் தான் முடியலாம். இல்லைண்ணா அது எப்போண்ணா, நாங்களாம் உண்மையிலே தளபதி ஃபேன். என்னண்ணா கண்டிப்பாக தேட்டர் தானா, எதனா கேமியோ வரும், கொஞ்சம் எனர்ஜியாக நாங்களும் இருப்போம். பெருசாக எதிர்பார்க்குறோம். கடைசியில் லாஸ்ட்டு படம் கிளைமேக்ஸ்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, என்ன எதுன்னு தெரில. லீக்கான படம் தான் இருந்தாலும் பார்க்கலாம். பிளாஸ்ட் தான் பண்ணோம், டிக்கெட் தான் கிடைக்கல, அதுதான் பார்க்கணும் என்னன்னு தெரில. அவங்க ஆல்ரெடி விஜய் சொல்லியிருந்தா இந்தமாரி அதிகமாக டிக்கெட் விற்கக்கூடாது அந்தமாதிரி சொன்னாங்க. இவங்க என்னென்னா 1500 2000 விற்றுட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, அதுதான் என்னென்னு பார்க்கணும், அதுதான் என்னன்னு தெரில. இப்போ ஆல்ரெடி மண்டபத்துலேருந்து போயிட்டு டிக்கெட் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவே இப்போ வந்து எவ்வளோக்கு போகிறாங்க தெரில. அதே பேசி சொன்னாங்க தெரில, இந்த அவன் தான் சொன்னான் 2000 ஆகுன்ட்டு. ஆன்லைனில் விட மாட்டாங்களாம். விடுவேன்னு சொல்கிறாங்க, விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் 3 நாளாக அழிஞ்சிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒழுங்கா. ஆமாம் ஆமாம். லீக் ஆனது வருத்தம்னு சொல்லிட்டு இல்லை, பட் ஆனால் எப்போ தான் தெரிஞ்சோம் லீக் ஆனாலும் நம்ம தான் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு தெரியும் படத்தில். அவ்வளோதான். லீக் ஆனாலும் அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் அடிப்படும் ப்ரோ. அடிப்படும் மீன்ஸ் மற்ற மூவிஸ்க்கு அடிப்படும், நம்மளுக்கு எதுவும் ஆகாது. சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த படம் வருது எப்படி இருக்குது? முன்னாடி வந்து எலெக்ஷன் டைம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்தா இப்படி ஒரு ஆரவாரம் இருந்திருக்குமா படத்துக்கு? நீங்கள் வருஷம் தளபதி படம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த வாட்டினா இதோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் ஒன்றும் பப்ளிக் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வாட்டி நம்ம கட்சியில் இருக்கிறோம், ஒரு பேரில் இருக்கிறோம், அதனால் யாரும் எந்த பப்ளிக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லபடியாக பண்ணிட்டு நல்லபடியாக வரணும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மற்றவங்க பார்த்துட்டிங்கன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க அந்த வார்த்தையாக வரக்கூடாது யாருக்கிட்டே இருந்தோம். நல்லபடியாக இருக்கும் எல்லாருமே. இப்போ ஜனநாயகன் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு. ஒரு வேளை சிஎம் ஆகாமன்னு சொல்லாதீங்க, சிஎம் ஆகிடுவார் கன்ஃபார்ம். அது எப்படி சொல்கிறது, ப்ளஸ் வந்து அது அவரோட ஃபேன் பேஸ், ப்ளஸ் வந்து மக்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைன்னு சொல்லிட்டு அது இதுக்கு முன்னாடி நடந்தவங்க இருந்தவங்க பண்ணாததை இவர் வந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பண்ணுறன்னும் போது அது பெருமைக்குரிய விஷயம் தானே. ஆஸ் தமிழ் இந்தியன் சிட்டிசனும் ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஒரு மாற்றத்தை தேடி போகிறாங்கன்னும் போது அது நல்ல விஷயம் தான். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் இதிலே இருந்துட்டு அந்த படத்தில் நல்லது செஞ்சவர் திரும்பி இதில் வந்து நல்லது செய்கிறாரு, அங்கே பார்த்தது ரியாலிட்டியில் நடக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பீப்புள்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சீட்டை உடைக்கிறது, எதனா கொளுத்துறது, பல்பு உடைக்கிறது. ஆமாம் அவங்க வைத்தறிச்சல்ல சாரி ஐயோ கரெக்டு தான் சொல்கிறது, கரெக்டு தான். அப்புறம் அவங்க சீட்டை உடைச்சா நம்ம வீட்டில் வந்து நம்ம பொருளை உடச்சா கோவம் வருமா, அதே மாதிரி தான் அவங்களுக்கு வரும். டீசெண்டாக இருக்கணும், நோ டிஸ்டர்பன்ஸ். கரெக்டு தான், நோ வைலன்ஸ். அகிம்சையிலே போராடுவோம் எல்லாருமே, அவ்வளோதான். தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். நம்ம என்ன எதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனோம், அவ்வளோதான். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ தளபதிக்காக பார்க்குறோம் எல்லாருமே. ப்ரோ ஏற்கனவே பார்த்துட்டீங்க தளபதி படம் எவ்வளோ செலிப்ரேஷன் இருக்கும். இப்போ அவர் சிஎம் தேட்டர்லாம் கிளியும் பாருங்கள் ப்ரோ. ஃபஸ்ட் டே நீங்கள் ஊட்டியா தேட்டர்லாம் கிளியும். ஓகே, வேறு எந்த மாதிரியான செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கீங்க? மதீனா படம் மாதிரி பட்டாசு வெடிக்கலாம் பிளான் போட்டுக்கிறேன், சீட்லாம் உடைக்கலாம் பிளானை போட்டிருக்கேன். நான் பார்க்கணும். படம் வந்தாலும் படம் இல்லைனா தளபதி தான் எப்படியா இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணி தான் ஆகும் எப்படியா இருந்தாலும். ரிலீஸ் இருந்தாலும் சரி புது படமாக இருந்தாலும் சரி.
டிக்கெட் தான் ப்ரோ, அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். டிக்கெட் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. இப்போ படம் 4 நாளைக்கு ரிலீஸ், இப்போ வரைக்குமே டிக்கெட் கிடைக்கும். முன்னெல்லாம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரி இருக்குது? அது வந்து மேபி அந்த க்ரௌடுனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக மேபி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. ப்ளஸ் வந்து இல்லைனா இந்த தேட்டர் இது வந்து ரோஹிணி தேட்டர் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே செலிபிரிட்டிஸ் வர இடம். ஸோ அதனால் அதுக்கோசரம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா அப்படி க்ரௌட் கிராஷ்காசம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களான்ற ஒரு டவுட் இருக்குது. கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் கிடைச்சா. கஷ்டமாக இருக்குது டிக்கெட் கிடைக்கிறது. கிடைக்கிறது கஷ்டம் தான் ப்ரோ. பட் ஆனால் ஒன்ஸ் லாஸ்ட் டான்ஸ் வர பார்த்துட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ நின்று வாங்கிட்டு போகிறது தான் ப்ரோ. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஃபஸ்ட் ஷோ பார்த்தது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம். பட் ஆனால் லாஸ்ட் டைமாகவும் இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது வந்து ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஹாப்பியாக தான் ப்ரோ இருக்குது. ஒரு சிஎம்மாக நம்ம கூட எப்பவுமே இருக்க போகிறாரு. ஸ்க்ரீனில் பார்க்க போகிறத நம்ம வந்து சட்டசபையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். இது பிக் ஸ்க்ரீன்றது கொஞ்சம் 32 இன்ச்சு 42 இன்ச்சாக மாற போகுது, அவ்வளோதான். இவ்வளோ இதுக்கப்புறம் நடிச்சா படம் வந்து எவ்வளோ டிக்கெட் வருதோ அந்த டிக்கெட் வாங்குற காசுக்கு டிவியில் போட்டு பெரிய ஸ்க்ரீனில் கூட பார்த்து ப்ரொஜெக்டரில் கூட போட்டு பார்க்கலாம் பெருசாக. தேங்க்யூ.